போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா மட்டும் என் பேரனை உங்ககிட்ட தூக்கி கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? என் உயிரே போனாலும் சரி குழந்தைய உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்டா. ஏமா என்னம்மா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? வாங்கம்மா. சிவகாமி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்லைங்க, ஆத்தாளும் பிள்ளையும் பார்த்தா எனக்கு ஆத்திரமா வருதுங்க. நம்ம பிரியாவோட வாழ்க்கை நாசமாக்குறது இல்லாம இப்ப நம்ம பேரனோட வாழ்க்கை நாசமாக்க பாக்குறாங்களே, இவங்களை சும்மாவே விடக்கூடாதுங்க. ஏய், நியாயமா பார்த்தா அவன் என்னுடைய பேரன், என் குடும்ப வாரிசு. ஏய், அந்த நினைப்பை இன்னியோட விட்டுரு. இவன் உனக்கு பேரன் இல்ல, எங்களுக்கு தான் பேரன். இத பாருங்கம்மா, ஆளுக்காள் இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. வாங்க இப்படி. நீங்க அவர் பையனை தரமாட்டேங்கிறீங்க, மீட்டு கொடுங்கன்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. மேடம், நேற்று போய் குழந்தைய கேட்டேன் மேடம். தரமாட்டான்னு சண்டை போட்டாங்க. இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா எங்க அம்மாவும் தங்கச்சியும் போய் கேட்டிருக்காங்க. உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு அங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல வந்து போலீஸ்காரர் யாரோ பார்த்து குழந்தை அவங்க கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாராம். மேடம், நானும் என் பொண்ணும் குழந்தைய கேட்டோம், கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, அது விடுங்க. இப்ப பெத்த அப்பன் கேக்குறான், கொடுக்க வேண்டியது தானே? அம்மா இல்லன்னும் போது பெத்த அப்பங்கிட்ட தானே ஒப்படைக்கணும். இப்பவும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா என்ன நியாயம்? அம்மா, இவங்க யாரும் இந்த குழந்தை மேல உரிமை கொண்டாட முடியாதுமா. இவன் ஒன்னும் என் பொண்ண முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரறிய குடும்பம் நடத்தல. இப்ப திடீர்னு உரிமை கொண்டாடுறானே, இத்தனை நாளா இவன் எங்க போயிருந்தான்னு கேளுங்க. இதோ நிக்கிறாளே இந்த பொம்பளை, எங்க குடும்பத்தை கெடுக்கணும்னே கங்கணம் கட்டிட்டு அலையறா. நாங்க என்னமோ வயசான காலத்துல இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஆறுதலா நிம்மதியா இருக்கோம். அது இவளுக்கு பொறுக்கல. எப்படியாவது இந்த குழந்தைய எங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டு போய் எங்க நிம்மதியை கெடுக்கணும். அதுக்குதான் பிள்ளைய தூண்டி விட்டு எங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கா. மத்தபடி இந்த குழந்தை மேல உங்களுக்கு பாசமோ, இந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணுங்கிற அக்கறையே உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அம்மா, நீங்களும் ஒரு பொம்பளை தானே, புள்ளக்குட்டி பெத்தவங்க தானே, இந்த பிரச்சனைக்கு நியாயமான ஒரு தீர்ப்பை சொல்லுங்கம்மா. உங்க நியாயம் தர்மம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் தான் இந்த குழந்தைக்கு அப்பாங்கிறது உண்மைதானே? அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏங்க இத்தனை நாள் இல்லாம திடீர்னு வந்து இந்த குழந்தைக்கு அப்பாங்கிறானே, என்னங்க ஆதாரம் இருக்கு? இந்த குழந்தைக்கு ஏன் பிள்ளை அப்பா இல்லனா, அப்ப இந்த பிள்ளைக்கு அப்பா யாரு? ஏன் அப்பன் பேர் தெரியாம பெத்து போட்டு போயிட்டாளா? அடி பாவி உன்னை. கொஞ்சம் இரு. ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயத்த நாம மறைச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மேடம், இந்த குழந்தைக்கு இவன் தான் அப்பன், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இவன் ஒன்னும் என் பொண்ணு கழுத்துல முறையா தாலி கட்டி குடும்பம் நடத்தி இந்த குழந்தைய பெத்துக்கல. எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும், பழி வாங்கணுங்கிறதுக்காகவே என் பொண்ணு கிட்ட நாடகம் ஆடி அவளை கர்ப்பவதியாக்கி அவளை ஏமாத்த பார்த்தான். ஆனா என் பொண்ணு விடல. தான் வயத்துல வளர்ற குழந்தைக்கு இவன் தான் அப்பான்னு நிரூபிச்சு கல்யாண மேடைக்கு கூட்டிக்கிட்டு வந்து இவன் கையால தாலி கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி இவனை தூக்கி எறிஞ்சா. அந்த விஷயம் எல்லா டிவிலையும் நியூஸ் பேப்பர்லயும் வந்தது. என் பொண்ணு உயிரோட இருந்த வரைக்கும் இவனை புருஷனாவே அவ ஏத்துக்கல. இந்த குழந்தையோட அப்பாங்கிற உரிமையில இவங்கிட்ட எப்பவுமே நெருங்க விட்டதில்ல. அவ இறந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் தான் இந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு இவன் வந்து உரிமை கொண்டாடுறானே, இவனுக்கு என்ன யோகிதை இருக்கு? நீங்களே சொல்லுங்க. மேடம், முதல்ல இவங்க பொண்ணை ஏமாத்தினது உண்மைதான். அதுக்கு பழி வாங்கத்தான் இவங்க பொண்ணு ஊரே கூப்பிட்டு என்னை அவமானப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் திருந்தி அவளோட சேர்ந்து வாழ தயாரா இருந்தேன். அவன் மாட்டான்னு அவளே அவள் தலையில மண்ணை வாரி போட்டுட்டு போயிட்டா. அதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும்? மனம் திருந்தி ஏத்துக்க முடிவு பண்ண எனக்கு என் குழந்தை மேல உரிமை இல்லைன்னு இவங்க எப்படி மேடம் சொல்லலாம்? இல்ல மேடம், இவங்கிட்ட நாங்க குழந்தைய ஒப்படைக்க மாட்டோம். ஏன்னா இவங்கிட்ட ஒப்படைச்சா குழந்தை நல்லபடியா வளராது. காரணம், இவன் ஒரு பொறுக்கி, அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரவன். இப்ப கூட இந்த குழந்தைய கடத்தின கேஸுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் வெளியில வந்திருக்கான். இவன் மட்டும் இல்லைங்க, இவன் ஆத்தாக்காரி, இவளும் கஞ்சா கேஸ்ல ஜெயிலுக்கு போய் இருந்துட்டு வந்தவதான். இப்படி ஆத்தாளும் மகனும் அடிக்கடி மாறி மாறி ஜெயிலுக்கு போயிட்டு வராங்களே, இவங்க கிட்ட எப்படிங்க குழந்தை நல்லபடியா வளரும்? நான் கண்டிப்பா என் பேரனை இவங்க கிட்ட ஒப்படைக்க மாட்டேங்க. ஏன் நாங்க மட்டும் தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமா? உன் வீட்டு புள்ள ஆபீஸ்ல திருடி ஜெயிலுக்கு போயிட்டு வரல? உன் பொண்ணு விபச்சார கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரல? இத பாருமா, உங்க குடும்ப சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இந்த குழந்தை யாருக்கு சொந்தம்னு விசாரிக்க வேண்டியது இருக்கு. மேடம், நான் ஜெயிலுக்கு போனேன் வந்தேன், அதெல்லாம் வேற விஷயங்க. இவன் என்னோட பையன், அதை இவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க. இன்னொன்னு, நான் தான் அப்பான்னு ப்ரூவ் பண்றதுக்கு DNA டெஸ்ட் எடுக்கிறது கூட நான் தயாரா இருக்கேங்க. கொலைகாரனா இருந்தாலும் அவனுக்கும் அவன் குழந்தை மேல அன்பு பாசம்லாம் இருக்கும்ல மேடம்.
தன்னோட குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும்னு நினைப்பான்ல. எனக்கு காரு பங்களா வசதி வாய்ப்பு நிறைய இருக்கு. என் பையன் என்கிட்ட வளர்ந்தா அவனை நல்ல ஸ்கூல்ல சேர்த்து நல்லபடியா ஆளாக்க முடியும். வயசான காலத்துல அவங்களே வயிற்று பொழப்பு காலாடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் என் குழந்தை கஷ்டப்படணுமா? நீங்களே சொல்லுங்க மேடம், என் குழந்தையோட எதிர்காலம் பாழாகணுமா? நீங்களே சொல்லுங்க மேடம், சட்டம் என்ன சொல்லுது? குழந்தை அம்மா கிட்ட இல்ல அப்பா கிட்ட வளரணும்னு. அதுதானே நியாயம். அதனால குழந்தைய என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. நான் போக மாட்டேன் பாட்டி. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் பாட்டி. நான் உன் கூட இருக்கேன் பாட்டி. இல்லடா கண்ணு, நான் உன்னை யார் கூட அனுப்பி வைக்க மாட்டேன். நீ எங்க கூட தான் இருக்க போற. பயப்படாம இருடா செல்லம். மேடம், அவங்க சொல்றதுல நியாயம் இருந்தாலும் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு பார்க்கும்போது அவங்க கிட்ட குழந்தை நல்லபடியா வளராது, வளர்க்கவும் முடியாது. எங்க கிட்ட வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா குழந்தைய நல்லபடியா வளர்க்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. நல்லா வளர்ப்பாங்க மேடம். அவங்க பையனே இப்ப எங்க வீட்டுல தான் இருக்காரு மேடம். அப்படி இருக்கும்போது என் பேரனை நல்லா வளர்க்க மாட்டேனா? தயவு செஞ்சு என் பேரனை வாங்கி கொடுங்க மேடம். மேடம், இந்த வயசான காலத்துல இந்த குழந்தைய வச்சுதான் நாங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க நிம்மதியை கெடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்ப இவன் குழந்தைய கேட்கறான். மற்றபடி இந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும் பாசமோ எதுவுமே கிடையாது. சட்டத்தை தாண்டி பாசம், மனிதாபிமானம், இத பாருங்க. இவ்வளோ ஏன் இந்த குழந்தைய இவன் அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க பார்க்கலாம். நான் கூப்பிட மாட்டேன். வயசான காலத்துல இந்த குழந்தை தான் எங்களுக்கு ஆறுதல். அதனால தயவு செஞ்சு இந்த குழந்தைய எங்க கூட அனுப்பி வைங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா சட்டப்படி என்னால எதுவும் செய்ய முடியாது. வேணும்னா உங்களுக்காக அவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன். இங்க பாருங்க தீனா, உங்களுக்கு குழந்தை மேல உரிமை இருந்தாலும் குழந்தை என்னவோ அவங்க மேல பாசமா இருக்கு. அவங்களும் குழந்தை மேல பாசமா இருக்காங்க. நீங்க கட்டாயப்படுத்தி குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு போறதால குழந்தையும் சந்தோஷமா இருக்க போறது இல்ல, அவங்களும் நிம்மதியா இருக்க போறது இல்ல. கொஞ்சம் விட்டுதான் கொடுங்களேன். மேடம், இவங்க ஏதோ சென்டிமெண்டலா பேசுறாங்கிறதுக்காக நான் என் குழந்தைய விட்டு கொடுக்க முடியாது மேடம். எனக்கும் என் பையன் மேல பாசம் இருக்காதா? என் பேரை எனக்கு வேணும் மேடம். இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்னு தர்ணா பண்ணுவேன். இல்லன்னா கோர்ட்டுக்கு போவேன். கேட்டீங்கல்ல, இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. குழந்தை அப்பா கிட்ட தான் இருக்கணும். குழந்தைய ஒப்படைச்சிட்டு நீங்க வேணா கோர்ட்டுக்கு போங்க. நீங்க உங்க குழந்தைய கூட்டிட்டு போங்க. ஏய் வாடா. டேய், விடுடா. டேய், குழந்தைய எடுக்க அட வாடா. அவளே சொல்றாங்க அப்புறம்டா. விடுங்க சார், விடுங்க. ஐயோ குழந்தை, ஐயோ குழந்தை, ஐயோ குழந்தை, ராஜ அலங்காரத்துல முருகப்பெருமானே வந்திருக்கிறதுனால ஐயாவுக்கு இனிமே ராஜயோகம் தான். எலெக்ஷன்ல எதிரிய டெபாசிட் இல்லாம பண்ணிடுவாரு. என்ன இதெல்லாம்? இல்லங்க, நீங்க எலெக்ஷன்ல ஜெயிப்பீங்களா இல்லையான்னு ஜோசியம் பார்த்து. எலெக்ஷன்ல நான் ஜெயிப்பேனா இல்லையான்னு என்ன கேட்கணும்? அது நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்களா? பழனி முருகன் ராஜ அலங்காரத்தோட வந்தாரு, அதனால நீங்க ஜெயிச்சிருவீங்களா? அன்னைக்கு செல்வம் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கஷ்டம்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இதுவரைக்கும் இவர் எலெக்ஷன்ல நிக்கிறாருங்கிற விஷயத்த நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. இல்ல உங்ககிட்ட சொல்லலே, செல்வத்துக்கிட்ட சொன்னேன். ஆனா இப்ப நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. அந்த நமச்சிவாயத்து மேல இருந்த வெறுப்போ இப்ப செல்வத்துக்கு ஆதரவாயிடுச்சு. அதனால இந்த எலெக்ஷன்ல செல்வம் தான் நிச்சயமா ஜெயிப்பாரோ. முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்துல வந்திருக்காரு, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. இனிமே எலெக்ஷனை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அப்ப இதுக்கு மேல இந்த வாபஸ் வாங்குங்க அது இதுன்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்க மாட்டேல்ல? இல்லங்க, கேட்க மாட்டேன். சரி செல்வம், நான் கிளம்புறேன். இருங்க, சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்ல, எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து விருந்தே சாப்பிடுறேன், அதுவும் தலைவர் வீட்டுல. வர செல்வம், வர சிஸ்டர். வாங்க சாப்பிடலாம். எடுத்து வைத்து குளிச்சுட்டு வரேன்.
சரிங்க. சரி, எத்தனை மணிக்கு வேலை முடியும்? அப்படியா? சரி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துருங்க. ஆ, வச்சிடுறேன். என்னம்மா, இளமர ஞாபகம் வந்துருச்சுங்களா? பானு, எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? என் புள்ள வினோத்தோட ஃபோன் நம்பர் சொல்றேன், அப்படியே உன் ஃபோன்ல போட்டு கொடுக்குறியாம்மா? என்னதான் உங்க பிள்ளைக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபமா இருந்தாலும் அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கல்ல? சரி, நம்பர் சொல்லுங்கம்மா, போட்டு தரேன். நான் வினோத்தோட பேசணுங்கிறதுக்காக ஃபோன் போட சொல்லலம்மா. என் பேரன் இளமாறனை பத்தி அவங்கிட்ட சொல்லணும், அதுக்கு தான். சரி, நம்பர் சொல்லுங்கம்மா. ஹலோ வினோத்து, நான் அம்மா பேசுறேன்ப்பா. எனக்கு அப்படியெல்லாம் யாருமே கிடையாது. ஆமா, யார் இந்த நம்பருக்கு உனக்கு ஃபோன் பண்ண சொன்னது? உன் குரலை கேட்கவே பிடிக்கல. முதல்ல போனை வை. நீ ஐயோ வினோத்து, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. சரி, என்ன விஷயம் சொல்லு. உன் மாமியாரும் தினாவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எங்ககிட்ட இருந்து இளமரனை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்கப்பா. பெத்தவன், உரிமை உள்ளவன் புள்ளைய கூட்டிட்டு வந்துட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னமோ ஓம் புள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுற. நாங்க பெத்த பிள்ளையதான் எப்பவோ எங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்களே. இப்ப எதுக்கு நீ ஃபோன் பண்ண? முத போனை வை. கோவப்படாதப்பா. இளமரம் பிறந்ததுல இருந்து என் மடியில தான் வளர்ந்தான். அவனுக்கு அப்பா அம்மா எல்லாமே நானும் உங்க அப்பாவும் தான். எங்களாலேயே அவனை பிரிஞ்சு இருக்க முடியலையே. பாவம் அந்த இளம் பிஞ்சு. இத தயவு செஞ்சு உன் மாமியார்கிட்டையும் தினா கிட்டையும் நீ கொஞ்சம் சொல்லக்கூடாதப்பா. நான் எதுக்கு சொல்லணும்? பெத்த புள்ளைய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி வச்சதானே நீ. இப்ப அந்த பாவத்தை தான் அனுபவிக்கிற. அனுபவி நீ. இருந்துட்டு போட்டுப்பா. என்னால இளமாறனை பார்க்காம சாப்பிட முடியல, தூங்க முடியல. எனக்கே இப்படின்னா அந்த பிஞ்சு மனசு அது என்ன பாடுபடும்? நீ அவனை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். அவங்க அப்பா, அத்தை, பாட்டின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் அவனை கவனிச்சுக்குவாங்க. நீ வேலையை பாரு. எத்தனை பேர் கூட இருந்தாலும் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எங்களுக்கு தானப்பா தெரியும். சாதாரணமா அவனுக்கு இட்லி எல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டான். பால் சாதத்தை நல்லா நொறுங்க பிசைஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி கொடுக்க சொல்லுப்பா. இங்க பார், உலகத்திலே நீ மட்டும் தான் குழந்தைய பெத்து வளர்த்த மாதிரி பக்கம் சொல்லிட்டு இருக்க. இங்க இருக்கிறவங்களும் குழந்தைய பெத்து வளர்த்தவங்க தான். சும்மா போன் போட்டு என்ன கடுப்பேத்தாத. இனிமேல் எனக்கு போன் பண்ற வேலை வச்சுக்காத. போன வை முதல்ல. வினோத், கொஞ்சம் சாப்பிடு. நான் இருக்கேன். சரி, சாப்பிடு. சரி சரி, சரி, கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடு. அத்தை சொல்றேன், சாப்பிடுப்பா. கொஞ்சம் சாப்பிடுறா, சாப்பிடு சொல்றாங்கல்ல. டேய், அவன் ஏன்டா மிரட்டுற? அவன் சின்ன குழந்தைடா. சரி சரி சரி, அத்தை உன்னை கடைக்கு சொல்லணும்ல. இந்த பாருடா, இனிமே நான் தாண்டா உன் பாட்டி. சிவகாமி உன் பாட்டி கிடையாது. சரி சரி சரி, அழாது அழாது. பிஞ்சு நெஞ்சில எப்படி நஞ்ச கலந்து வச்சிருக்கா பாரு அந்த சிவகாமி. அக்கா கூட விளையாடலாம். சாப்பிடுற செல்லம். வாய்த்தர சாப்பிடு. அழாதுற செல்லம். என்னம்மா இவன்? டேய், சாப்பிடுறா. சாப்பிடுறா. சும்மா நையின்னு அழுதுட்டு இருந்த அடிச்சு தோலெல்லாம் உரிச்சிருவேன். இனிமே இதான் உனக்கு பாட்டி, இது அத்தை, இது மாமா, நான் உனக்கு அப்பன்டா. ஐயோ அண்ணே, நீ வேற என்ன அவனை மிரட்டிட்டு இருக்க? அவன் பயந்துற போறான். நீ போ, நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து கூட்டிட்டு வரேன். சாப்பிடுப்பா, செல்ல விடு. குட் பாய் இல்லம்மா, சாப்பிடு. இந்த தீனா, அவங்க பாத்துக்கோங்க. நீ வா. சாப்பிட மாட்டேன். சாப்பிடுறா. விடுமா, சாப்பிடவே மாட்டேங்கிறான். என்ன சொன்னாலும் பாட்டி வேணும் பாட்டி வேணும்னு. சரி விடு. அழுது அழுது ஓஞ்சி பசி எடுக்கும்போது சாப்பாடுன்னு கேட்பான்ல, அப்ப சாப்பாடு ஊட்டி விடலாம். டேய் வட, ஏஞ்சி வட. என்ன பார்த்தா பாட்டியே தெரியல உனக்கு. பாட்டி வேணுமா? பாட்டி. இந்தாங்க. போதும் அர்ச்சனா. எலெக்ஷனுக்காக அலைஞ்சிட்டு இருக்கீங்க, சரியாவே சாப்பிட மாட்டீங்க. இந்தாங்க, இன்னொரு சரி சரி, போதும். போதும். சொல்றா வாசு. அண்ணே, எலெக்ஷன் கேன்வாஸ்ல 4-5 நாளா ஆபீஸ் பக்கமே எட்டி பார்க்கலண்ணே. நிறைய ஒர்க் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. ஆமா, அதுக்கு இப்ப என்ன பண்ணுங்கிற? 4-5 முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் நாளைக்கு ஆடிட்டிங்க்கு வேற அனுப்பிச்சாகணும். அதனால நீங்க சிரமம் பார்க்காம கொஞ்சம் கிளம்பி வந்து
பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஆபீஸ் வேலை பெண்டிங் இல்லாம நல்லபடியா நடக்கும்ண்ணே. அப்படியா? இப்போதான்டா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஒன்று பண்ணலாம், நாளைக்கு காலையில் நான் சீக்கிரம் வந்துடுறேன், அப்போ பார்த்துக்கலாம். ஆ இல்லண்ணே, நாளைக்கு காலையில திரும்ப ஓட்டு கேன்வாஸ் நீங்க போயிடுவீங்க. சிரமம் பார்க்காம ஒரு 2 மணி நேரம் வந்து கையெழுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. சரி வை, இதோ வரேன். சரிண்ணே. அர்ச்சனா, இந்த எலெக்ஷன் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தனால ஆஃபீஸுக்கு சரியாக போக முடியலல்ல, அதனால ஒரு 4-5 ஃபைல் பெண்டிங்கில் இருக்குதான். எல்லாத்தையும் நாளைக்கே வேறு கொடுத்தாகணுமா. அதனால நான் சாப்பிட்டு ஆஃபீஸ் வரைக்கும் போய் இந்த கையெழுத்து மட்டும் போட்டு வந்துடுறேன். சரியா? என்னங்க ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை, இந்த எலெக்ஷன்லாம் முடிகிற வரைக்கும் ராத்திரியாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி தனியாக எங்கேயும் வெளியில் போகாதீங்கன்னு சேட்டு சொன்னார். அதான். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. முருகப்பெருமானே ராஜ அலங்காரத்தோட வந்திருக்காரு. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். தைரியமா போயிட்டு வாங்க.